ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 6 சிபிஎஸ்சி as well as டிஎன் போர்டில் இருக்க ஃபர்ஸ்ட் சாப்டர் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் மோஷன். இதை பற்றி பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் மோஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு எல்லாருக்கும் இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம், கரெக்டாக இல்லையா? ஸோ 5th வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இவிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம். எல்லாமே ஒன்றா சேர்த்து சரௌண்டிங்ஸ் பற்றி, அட்மாஸ்ஃபியர் பற்றி எல்லா பற்றி படிச்சிருப்போம். சரியா? சரி, சார் உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். எதுக்கு சார் நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கணும்? ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்ன? முதல் கொஷின், வாட் இஸ் ஃபிசிக்ஸ்? ஃபிசிக்ஸ் அப்படின்றது என்னது? அதை தான் இப்போது சார் ஜென்ரலாக ஒரு சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி சொல்கிறோம் உங்களுக்கு. அதாவது ஃபிசிக்ஸ் அப்படின்றது ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா measuring of physical quantities. measuring of நம்ம என்ன சொல்லுவோம்? physical quantities தான் நம்ம என்ன சொல்லுவோம்? physics அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? or else இப்படிக்குள்ள சொல்லலாம், study of natural phenomena. for example, நம்ம எல்லோரும் பாலை தூக்கி போட்டு விளையாடுவோம், கரெக்டாக இல்லையா? இப்போது என்கிட்ட ஒரு பால் இருக்குது. நான் இந்த பாலை மேலே தூக்கி போடுறேன். அப்போ இந்த பால் எனக்கு கீழே வருமா? வருமா வராதா? வரும். அப்போது இந்த பால் நான் தூக்கி போடும்போது ஏன் மேலேயே இல்லாமல் ஏன் கீழே ட்ராப் ஆகுது? இந்த மாதிரி யோசிக்க தோணுதா நம்மளுக்கு? தோணுதா இல்லையா? அப்போ தோணுது. அப்போது இது எதனால் எனக்கு கீழே வருதுன்னு தெரியணும். தெரியுதா? கொஷின் வருதா? எதுக்குப்பா இது கீழே வருது, ஏன் கீழே வருது? அப்போது இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எனக்கு எங்கே ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் தான் கிடைக்கும். ஏன்னா இந்த பால் எனக்கு கீழே ட்ராப் ஆகிறத நான் என்ன பண்ணுறேன்? என் கண்ணால் பார்க்குறேன். அப்போ நான் ஃபிசிக்கலாக என்ன பண்ணுறேன்? பார்க்குறேன். கரெக்டாக? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சார் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். யோர் பிரதர் ஆஸ்க் யூ வாட் இஸ் யுவர் ஹைட். ஹவ் வில் யூ மெஷர் இட் அண்ட் டெல் ஹிம். இப்போது நமக்கு ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பிக்கு கேட்குறான், உன்னோட ஹைட் என்னன்னா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நான் 5 ஃபீட்ரா, 6 ஃபீட்ரா, 4.5 அந்த மாதிரி சொல்லுவோம். இதை நம்ம எப்படி சொல்கிறோம்? அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சொல்கிறோமா? நம்ம ஸ்கூலில் பார்த்திங்கன்னா எல்லாம் பிடி சார்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு கூப்பிட்டு ஐடி கார்டுக்கு ஃபோட்டோ எடுத்த முன்னாடி உங்களோட ஹைட்டை மெஷர் பண்ணி சொல்லுவாங்க, கரெக்டாக இல்லையா? ஹைட் அண்ட் பாடி வெயிட். இந்த ஹைட்டை எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ஒரு பெரிய ஸ்கேலு நமக்கு என்ன இருக்கும்? நம்ம இந்த இதில் பார்த்திங்கன்னா வாலில் பெரிய ஸ்கேல் இன்ச்சஸ் ஸ்கேல் ஸ்டிக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் நம்மளை நிற்க வச்சு என்ன பண்ணுவாங்க? நம்ம தலை வரைக்கும் வச்சு நம்ம எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எப்படி சொல்கிறாங்க? ஃபிசிக்கலாக மெஷர் பண்ணி சொல்கிறாங்க, கரெக்டாக இல்லையா? ஃபிசிக்கலாக மெஷர் பண்ணி சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நீங்கள் ஒரு கபடியோ கிரிக்கெட்டோ விளையாட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இடத்த என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் மெஷர்மெண்ட் வைப்பீங்க, கரெக்டாக இல்லையா? இப்போ கபடி விளையாடணுன்னா அதுக்குன்னு ஒரு லைன் இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஓடி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு நம்ம ரீச் ஆக போகிறோம். அதாவது ஓடி அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ரேசிங் காம்படிஷன், ரன்னிங் காம்படிஷன் வைக்கிறோம். அப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகணும், கரெக்டாக இல்லையா? அப்போது நம்ம அதை எது வச்சு மெஷர் பண்ணுவோம்? அந்த எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம்? அந்த கோட் இருக்கும், கரெக்டாக இல்லையா? ஏ பாயிண்டில் நம்ம ஆரம்பித்தோன்னா அதே ஏ பாயிண்டில் ஒரு கோடில் ஆரம்பித்தோன்னா அதே மாதிரி இந்த பி பாயிண்ட்டை முடிய இடத்துல என்ன இருக்கும்? ஒரு லைன் இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ இந்த பார்டர் லைனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஸ்டார்டிங் லைனு, இது எண்டிங் லைன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம், கரெக்டாக இல்லையா? அப்போ இதுவும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃபிசிக்கலாக கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஃபிசிக்கலாக கண்டுபிடிக்கிறோம், கரெக்டாக இல்லையா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்களேன். யுவர் ஃபாதர் கிவ்ஸ் யூ a bag and ask you to get potatoes. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு கடையில் போயிட்டு நான் எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் 500 grams ஆஃப் சில்லிஸ் வாங்குறேன்னு நினச்சிக்கோங்க. 500 grams ஆஃப் சில்லிஸ். இப்போ இது நீங்கள் எப்படி சொல்வீங்க? கடைக்காரன்கிட்ட போயிட்டு, ஆனால் எனக்கு 500 grams ஆஃப் சில்லிஸ் வேணும். அவர் எடுத்தோன்னே அப்படியே கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? வெயிட் மிஷினில் வச்சு மெஷர் பண்ணி கொடுப்பார்,
கரெக்டாக இல்லையா? மெஷர் பண்ணி எக்ஸாக்ட் வெயிட்டுக்கு என்ன பண்ணுவார், எனக்கு எக்ஸாக்ட் வேல்யூக்கு எனக்கு என்ன பண்ணுவார், அந்த ஆப்ஜெக்டோ ஆர்எல்ஸ் அந்த திங் எனக்கு என்ன பண்ணுவார், அவர் வந்து விற்பார். கரெக்டாக இல்லையா? அப்போது இது எல்லாமே நம்மளுக்கு மெஷர் பண்ணி தான் வருது. கரெக்டாக இல்லையா? அப்போது இது எல்லாமே எனக்கு ஃபிசிக்கலில் நம்ம என்ன பண்ணுறோம், கண் கூட பார்க்குறோம். அப்போது ஃபிசிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்று வந்து மெஷரிங் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லலாம், மெஷரிங் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஆர் நேச்சுரல் ஃபினாமினா, ஸ்டடி ஆஃப் நேச்சுரல் ஃபினாமினா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸ்டடி ஆஃப் நேச்சுரல் ஃபினாமினா அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போது நம்ம முன்ன எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தோம். அது எல்லாமே எதை பற்றி பார்த்தோம், மெஷர்மெண்ட் பற்றி பார்த்தோம். சரியா? சரி, அப்போ முதல்ல அந்த மெஷர்மெண்ட் அப்படின்னு என்னென்னு முதல்ல பார்த்துடலாம். சரி, இப்போது மெஷர்மெண்ட்டு அப்படின்னா என்னென்னு நல்லா பாருங்கள். ஒரு மெஷர்மெண்ட் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கம்பேரிசன் ஆஃப் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், கம்பேரிசன் ஆஃப் குவான்டிட்டிஸ். எப்படி சார் சொல்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்கிட்ட மம்மி என்ன சொல்கிறாங்க, போயிட்டு ஒரு 5 கிலோகிராம் ரைஸ் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்கிறோம். 5 கிலோகிராம் ரைஸ். நம்மளும் கடைக்கு போயிட்டு ஆனால் 5 கிலோ அரிசி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவர் என்ன பண்ணுவார், எடுத்தோன்னா அப்படியே கொடுத்துருவாரா? பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், ஒரு வெயிட் மிஷின் வச்சுருப்பார். அந்த வெயிட் மிஷினில் ஒரு கவர் மேலே ப்ளேஸ் பண்ணி இது உள்ள ரைஸை என்ன பண்ணிடுவார், ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ இங்கே எனக்கு டிஜிட்டல் போர்டில் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் நம்பருக்கு வந்து கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்த்துக்கினே இருப்போம். கரெக்டாக இல்லையா? அப்போது எப்போ இது 5 கிலோகிராம் அதாவது 5000 கிராம்ஸ் வந்து எனக்கு ரீச் ஆகுதோ அப்போது ஸ்டாப் பண்ணிடுவார். அப்போது ரைஸ் ஆட் பண்ணுறது என்ன பண்ணிடுவார், ஸ்டாப் பண்ணுவார். அப்போது இங்கே இருக்கிற குவான்டிட்டியும் இந்த ரைஸில் இருக்கிற குவான்டிட்டியும் இங்கே இருக்கிற குவான்டிட்டியும் எனக்கு என்ன இருக்கும், சேமாக இருக்கும். சேமாக இருக்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணிகிட்டு இருப்பார், அரிசி ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சேமாக ஆயிடுச்சு அப்படின்னா இங்கேயும் 5000 வந்துருச்சு, இங்கே இந்த மிஷின்லேயும் எனக்கு 5000 வந்துருச்சு அப்படின்னா அவர் என்ன பண்ணிடுவார், அதோட நிப்பாட்டிடுவார். ஆடே பண்ண மாட்டார் அதுக்கு அடுத்த அரிசியை. கரெக்டாக? அப்போது இந்த 5000 எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு நோன் குவான்டிட்டி. ஏன்னா இது எனக்கு தெரியும், ஏன்னா நான் 5 கிலோகிராம் தான் வாங்க போகிறேன்னு நல்லாவே தெரியும். பட் இவர் 5 கிலோகிராம் தான் தராரா அப்படின்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிப்பேன், நத்திங் பட் மெஷரிங். அப்போது இந்த ஆல்ரெடி எனக்கு தெரியும்ல 5 கிலோகிராம் ரைஸ் வாங்க போகிறேன், அது எனக்கு நோன் குவான்டிட்டி. ஒரு மெஷர் பண்ணி இன்னொரு குவான்டிட்டி நான் கண்டுபிடிக்கிறேன் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அன்னோன் குவான்டிட்டி. அப்போது மெஷர்மெண்ட் அப்படின்றது எனக்கு என்னது, ஒரு நோன் குவான்டிட்டியை வச்சு அன்னோன் குவான்டிட்டியை நான் என்ன பண்ண போகிறேன், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அன்னோன் குவான்டிட்டியை என்ன பண்ண போகிறேன், ஃபைண்ட் பண்ண போகிறேன். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இட் ஹேஸ் 2 பார்ட்ஸ், 2 பார்ட்ஸ் இருக்குது. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது, 2 பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பார்ட்ஸ் சார்? ஃபஸ்ட்டு ஒரு நம்பர். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்குது, நம்பர் அண்டு யூனிட். இப்போது நம்ம பிஃபோர் எக்ஸாம்பிள் பார்த்தோம், என்னென்னு பார்த்தோம், 5 கிலோகிராம் ஆஃப் ரைஸ்ன்னு பார்த்தோம். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இப்போ இதே எக்ஸாம்பிள் 5 கிலோகிராம். இப்போது 5 அப்படின்றது எனக்கு நம்பர். கரெக்டாக? அப்போ நம்பர் ஆப்வியஸ் எனக்கு என்னவாக இருக்கும், இது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிலோகிராம் அப்படின்றது எனக்கு என்னது, நத்திங் பட் யூனிட். ஓகேவா? கிலோகிராம் அப்படின்றது நத்திங் பட்டு எனக்கு யூனிட். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி சார், இதெல்லாம் இப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போது இதை நான் எப்படி சார் மெஷர் பண்ணுவேன், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாமே தெரியும், இன்ச்சி டேப் இருக்குது, நமக்கு அதுக்கப்புறமா என்ன இருக்குது, வெயிட் மிஷின் இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டர் இருக்குது, ஸ்கேல் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக இல்லையா? இப்போது ஃபஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கேட்டகரி வரவும் பார்த்திங்க அப்படின்னா
லென்த்து பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி அது லென்த்து. இப்போது பாயிண்ட் ஏ இமேஜின் பண்ணுங்கள், இது பாயிண்ட் பி. இதுக்கு நடுவில் எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நம்ம மீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம்ல லைன் போட, அந்த ஸ்கேலை வச்சு பாயிண்ட் ஏக்கும் பாயிண்ட் பிக்கும் நடுவில் நான் என்ன பண்ணுவேன், ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணும்போது எனக்கு 5 சென்டிமீட்டர் வந்ததுன்னு நினச்சிக்கோங்களேன். 5 சென்டிமீட்டர் வருது. அப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி எனக்கு என்னது 5 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் சார் என்ன சொன்னேன், நம்ம சென்டிமீட்டரில் எடுப்போம், பட் லென்த்தோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்க அப்படின்னா மீட்டர். லென்த்தோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்கன்னா என்னது மீட்டர். அப்போது 5 சென்டிமீட்டர் இருக்கிற டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ண போகிறேன், மீட்டராக மாற்ற போகிறேன். எப்படி சார் மீட்டராக மாற்றுவீங்க, 5/100 மாற்றினேன் அப்படின்னா எனக்கு 0.05 அப்படின்றது எனக்கு மீட்டராக மாறும். 0.05 அப்படின்றது எனக்கு மீட்டராக மாறும். அப்போது நான் சென்டிமீட்டரில் இருக்கிறத நான் எதை சொல்கிறேன், மீட்டர்னு சொல்கிறேன். அப்போது லென்த் அப்படின்றது டிஸ்டன்ஸ். லென்த் அப்படின்றது எனக்கு என்னது, டிஸ்டன்ஸ். பாருங்கள், ஃபார் மெஷரிங் லென்த் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வி யூஸ் வாட், மெஷரிங் டேப். மெஷரிங் டேப். நெக்ஸ்ட், டு மெஷர் த மாஸ். மாஸ் அப்படின்னு என்னது சார், மாஸ். மாஸ் அப்படின்னா மேட்டர்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன்ல என்கிட்ட ஒரு வெயிட் மிஷின் இருக்குது, ஓகேவா. இந்த வெயிட் மிஷினில் நான் பொட்டேட்டோஸை ஆட் பண்ணுறேன். இந்த பொட்டேட்டோஸ் தான் எனக்கு என்னது, பொட்டேட்டோஸ் தான் என்னது எனக்கு ஒரு மேட்டர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா. பொட்டேட்டோஸ் தான் மேட்டர். அப்போது இதில் வந்து எனக்கு 2 கிலோகிராம் வேணும்ப்பா. இப்போ இந்த முள் எனக்கு 2ல் வந்து நிற்கிது. இந்த முள் எனக்கு 2ல் வந்து நின்றால் மட்டும்தான் இதில் வந்து எனக்கு 2 கிலோகிராம் ஆஃப் மேட்டர் இருக்குதுன்னு அர்த்தம். மேட்டர்னால் என்னது, இப்போ பொருள், அதுதான் எக்ஸாக்டாக சொல்லலாம். இப்போ வாட்டர் பாட்டிலில் நான் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைக்கிறேன், கரெக்டாக இல்லையா. அப்போது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் நான் தண்ணி பிடிச்சேன்னா அதுக்குள்ளே இருக்க தண்ணி எவ்வளோ, 1 லிட்டர் ஆஃப் தண்ணி. இதே நான் 2 லிட்டர் ஆஃப் வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சேன்னா அது என்னது, எனக்கு 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். அதை நான் எப்படி சொல்கிறேன், பிகாஸ் ஆஃப் த மேட்டர் ப்ரெசன்ட் இன் த வாட்டர் பாட்டில். புரிஞ்சுதா இல்லையா. அப்போது மாஸ் அப்படின்றது எனக்கு என்னது, ஒரு மேட்டர். அதே மாதிரி இந்த மேட்டர் எப்போவுமே எனக்கு என்ன ஆகாது, 0 ஆகாது. எப்போவுமே என்ன ஆகாது, எனக்கு 0 ஆகாது. ஏன் சார், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 1 கிலோ 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வச்சுருக்கீங்க, 1 லிட்டர் ஆஃப் வாட்டர். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, புஷ்ஷுன்னு ஒரு ராக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பேஸில் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த 1 லிட்டர் வாட்டர் குறைஞ்சிருமா சார், குறையுமா, குறையாது, குறையாது. ஏன் சார் அப்படின்னா எனக்கு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் அப்படின்றது எனக்கு என்னது, நத்திங் பட்டு மேட்டர். நத்திங் பட் எனக்கு என்னது, மேட்டர். அதாவது மாஸ். மாஸ் ஆஃப் 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் பாட்டில். அந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஆஃப் தண்ணி இருக்குது. அதை நான் குடித்தா மட்டும்தான் என்ன ஆகும், காலி ஆகும். நான் குடிக்காமல் அப்படியே வச்சுருந்தேன்னா நான் மூணில் இருந்தாலும் அதே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான், எர்த்தில் இருந்தாலும் எனக்கு என்னது, அதே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான். அதே மாதிரி இப்போ நம்ம லாஸ்ட் டாபிக்கு வந்துட்டோம். இந்த லாஸ்ட் டாபிக் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா டைம். இந்த டைம் அப்படின்றது என்னது, டியூரேஷன் பிட்வீன் 2 இன்டர்வெல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டியூரேஷன் பிட்வீன் 2 இன்டர்வெல். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் வந்து நம்ம வீட்டிலேருந்து சார் ஸ்கூலுக்கு ட்ராவல் பண்ணுறேன். இப்போ வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு இமேஜின் பண்ணுங்கள் 30 மினிட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா, அப்போ வீட்டிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போகக்கூடிய டைம் ட்ராவல் எவ்வளோ, டியூரேஷன் எவ்வளோ, 30 மினிட்ஸ். ஓகேவா. சரி, இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டைம்னு சொல்கிறோம். ஓகேவா. சரி, இப்போ எல்லாரோட எஸ்ஐ யூனிட் பார்த்துருவோமா. ஓகேவா. ஸோ லென்த்துக்கோட எஸ்ஐ யூனிட் எனக்கு என்னது, மீட்டர். அதே மாதிரி மாஸோட எஸ்ஐ யூனிட் எனக்கு என்னது, கிலோகிராம். கிலோகிராம். டைமோட எஸ்ஐ யூனிட் எனக்கு என்னது, செகண்ட்ஸ். சரியா. ஸோ இது எல்லாமே எனக்கு என்னது, எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட் என்னது சார், ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஷார்ட்டாக, எஸ்ஐ யூனிட்ஸ்னு சொல்கிறோம். இந்த 3 அப்படின்றது நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் டாபிக் முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ், என்னெல்லாம் மோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.